अर्तिकल्पितकल्पोऽयं प्रत्यर्तिगजकेसरी व्यासतीर्थगुरुर्भूया தஸ்மதிஷ்டார்த்த கஜகேசரி ஸ்டெல்லர் அஸ்ட்ராலஜி நேயர்களுக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்லக்கூடிய பலன்கள் மட்டுமே. அது உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து மெயினாக ஸ்புட்டம் போட்டு கணித்து உங்களுடைய பிறந்த நேரத்தை கணித்து அதுக்கப்புறம் பார்க்கக்கூடிய ஜாதகம் தான் கரெக்டான ஜாதகம். அதற்கான பலன்கள் தான் கண்டிப்பாக நடக்கும். அது கணிக்கிற திறமையில் இருக்குது, அவ்வளோதான். பெரியோருடைய அனுகிரகத்தில் எல்லாருக்கும் நல்லது நடக்கும்னு நம்ம வேண்டிக்கலாம். இன்றைய நாள் ஜூன் 25 2026 வியாழக்கிழமை. பராபவரிடம் ஆனி மாதம் 11ஆம் திருநாள், சுவாதி நட்சத்திரம், துலாம் ராசி, ஏகாதசி திதி, மீன ராசி அல்லது மீன லக்னம், அதுலேயும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டம். சிறிதளவு காலையிலே கொஞ்சம் பால் சாப்பிட்டு போங்க, இல்லை தயிர் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு போங்க, மன நிம்மதியை கொடுக்கும். கிளாஸாக இருக்கிறது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக மகரத்துக்கு, விருச்சிகத்துக்கு, கன்னிக்கு, கடகத்துக்கு, மீனத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கு. கவனமாக இருக்க வேண்டிய நாளாக கண்டிப்பாக கும்பத்துக்கு, மிதுனத்துக்கு அண்ட் துலாத்திற்கு. வண்டி வாகனங்கள் மற்ற விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக போகணும், தலையில் அடிப்படாமல் பார்த்துக்கணும். முதலாம் மேஷராசி மேஷ லக்னம் சார்ந்தவர்களுக்கு பெரிய கௌரவம், பெரிய ஆனந்தம், சந்தோஷம், திருப்தி, தெய்வ அனுகிரகம், ஒருத்தருடைய சப்போர்ட்டு, வியாபாரம் எல்லாம் இருக்கிறது. எல்லாருடைய நல்ல நட்பா அனுசரித்து நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கோடு இருக்கக்கூடிய, நமக்கு என்ன தேவையோ அது நடக்கக்கூடிய அருமையான நாளாக இருக்கப்படுகிறது. அதனால் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கோதண்டராமர் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் கிளி பச்சை நிறம். ரிஷப ராசி ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அடிவயிறு, உஷ்ணம், தேவையில்லாத பிரச்சனை, வாக்குவாதம், சண்டை இந்த மாதிரி எதுவுமே நடக்காது. ஏன்னா போட்டி போட்டா ஜெயிச்சிருவீங்க, அவ்வளவுதான் சமாச்சாரம். போட்டிக்காக மட்டுமே இன்றைய நாள் நீங்க உழைப்பினை தவிர வேற எந்த பாதிப்பும் கிடையாது. நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கிறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சிஷ்ட மகா கணபதி வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியால் நிறம் மஞ்சள் நிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மறைமுகமாக நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது, வாக்குவாதங்கள் இருக்கிறது, சண்டைகள் இருக்கிறது. ஆனால் எதுவுமே உங்களை பாதிக்காது. எல்லாமே பெரிய அளவுக்கு ஏற்றத்தையும், நீங்க எடுத்த காரியங்கள்ல பட்டாசா ஜெயிக்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் விநாயக பெருமான் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான்ற மஞ்சள். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கோவில், பூஜை, புனஸ்காரம், ஆன்மீகம், வீட்டுல நடக்கக்கூடிய நல்ல காரியங்களுக்கு பக்கத்துல துணையாக நிற்கிறது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நமக்கு சாதகமா இருக்கிறது. ஸோ கண்டிப்பா நீங்க எடுக்கிற விஷயங்கள் ஆட்டும் எல்லாமே நமக்கு ரொம்ப சாதகமா இருக்கும். அந்த நாள் நவநீத கிருஷ்ணன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியானர் மஞ்சள். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மெயினா பிரயாணங்களை தவிர்க்கவே முடியாது. அதே மாதிரி நம்ம வேண்டாம்னாலும் செலவு இருக்கும். ஒரு சில பேருக்கு மனசு லைட்டா ஒரு மாதிரி டிஸ்டர்ப் பண்ற மாதிரி இருக்கும். நான் பெருசா கண்டுக்காதீங்க. நல்லா நிறைய விஷயங்கள், நல்ல விஷயங்கள் நடக்கும். ஏன்னா கம்யூனிகேஷன் கிளியரா இருக்கும். இன்டர்வியூலாம் அட்டன் பண்ணுவீங்க, அது சக்சஸ் ஆகும். யாரோ புது நண்பரை பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு, அதுவும் அமேசிங்கா இருக்கக்கூடிய நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மெயினா நாராயண் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் கருதி சிவப்பு. கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எல்லா காரியங்களும் வெற்றி பெறும். தாராளமான தனப்பிராப்தம், தாராளமான தனவரவு, எடுக்க காரியங்கள்ல வெற்றி, மனோதிடம், சங்கல்பம் சகலமும் கைகூடக்கூடிய அற்புதமான நாள். மெயினா இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு குடும்பத்துல சந்தோஷத்துக்கு பஞ்சமே கிடையாது.
மெயினாக இந்த நாள் பெண்கள்லாம் உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருப்பாங்க. வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருப்பாங்க. எல்லாமே நமக்கு சார்ந்து ரொம்ப அருமையாக இருக்கக்கூடிய நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சோளிங்கூர் நரசிம்மர் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியாக மஞ்சள் நிறம். துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அமோகமான நாள். எல்லா காரியங்களும் வெற்றி பெறுவது. மன மகிழ்ச்சி மிக அதிகமாக இருக்கிறது. மிகப்பெரிய மாற்றங்கள் கொடுப்பது. அபாரமான சந்தோஷம் கொடுக்கிறது. இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கிறது. மெயினா தெய்வ அனுகிரகம் இன்றைய நாள் நல்லா இருக்கு. எல்லாத்துலயுமே நீங்க பெருசா சாதிக்கலாம். பெருசா பண்ணணுங்கிற எண்ணங்கள் தான் அதிகமா இருக்கும். அதை நீங்க நல்லபடியா முடிக்கவும் செய்வீங்க. அமோகமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மெயினா விநாயகர் பெருமானை பிடிச்சுக்கங்க. நல்லா இருப்பீங்க. ராசியா நிறம் வெள்ளை நிறம். விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கண்டிப்பாக இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உடம்பு லைட்டா டிஃபரன்ஸா இருக்கிற மாதிரி இருக்கு. உடம்பு லைட்டா கொஞ்சம் வீக்கா இருக்கிற மாதிரி இருப்பீங்க. எல்லாமே நல்லா இருந்தாலும் உடம்புல சோர்வு அதிகமா இருக்கு. என்னால முடியலங்கிற மாதிரி எண்ணங்கள் இருக்கும். மெயினா இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் பிரயாணங்கள், இரவு நேரத்துல தூக்கம், இது ரெண்டும் கரெக்டா பாத்துங்க. மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது. உங்களுக்கு பட்டாசா இருக்கு. அதாவது சனி புதன் திரிகோணத்துல இருக்கிற வரைக்கும் உங்களை எவனுமே ஒண்ணுமே பண்ண முடியாது. அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கு. மெயினா இன்றைய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அரவிந்த நாபன் அப்படின்னு ஒரு சுவாமி இருக்கார். மெயினா ப்ளூ கலர் யூஸ் பண்ணுவாங்க. நல்லா இருப்பீங்க. தனுசு ராசியில் தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிகுந்த லாபம், அபாரமான திருப்தி, எடுத்த காரியங்களை ஜெயிக்கிறது, சந்தோஷப்படுத்துவது, சந்தோஷம் ஆகிறது, நண்பர்களோட ஒத்துழைப்பு, சாதகம், பெரிய பண வரவு, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நமக்கு ரொம்ப பாசிட்டிவா இருக்கக்கூடிய நாளா இருக்கப்படுது. இப்போ நீங்க ஒன்று ட்ரை பண்ணணும்னு நினைச்சீங்களா அது முடிஞ்சிடும். அந்த அளவுக்கு நல்லா இருக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சுப்பிரமணியர் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசி ஆந்திரம் பிங்க் நிறம். மகர ராசியில் இது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தொழில், வேலை, அந்தஸ்து, உத்தியோக, வியாபாரத்துல ஒரு பெரிய ஒரு வெற்றி. நிறைய பேருக்கு நடக்காத விஷயம் இன்றைய நாளா இருக்கும். அதுவும் இன்றைய நாள் மாமியார் உடைய அந்யோன்யம் நல்லா இருக்கும். மாமியாருடைய ஹெல்த் நல்லா இருக்கும். நிறைய பேருக்கு இன்றைய நாள் தாயாருடைய சப்போர்ட் நல்லா இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு அவங்க சொல்றது நமக்கு கரெக்டா செட் ஆகிற மாதிரி இருக்கும். நிறைய ஏற்றங்கள் கொடுக்கக்கூடிய பொன்னான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியாக மஞ்சள். கும்ப ராசியில் கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பிரயாணங்கள், தூரதேச பிரயாணம், சந்தோஷமான பிரயாணம், வீட்டுல பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் எல்லாம் இருக்கக்கூடிய நாள். ஆனா இந்த நாள் ஒண்ணு குழந்தைகளா இருக்கலாம், இல்ல வீட்டுல பெரியவங்களுடைய ஹெல்த்ல சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். கவனம் தேவை. அதாவது விபரீதமான எண்ணங்கள்லாம் கொஞ்சம் தோணும். அதெல்லாம் மட்டும் கொஞ்சம் பார்த்து மேனேஜ் பண்ணா போதும். மற்றபடி பெரிய பாதிப்புன்னு சொல்ற மாதிரி இல்லை. நல்லா இருக்கும். ஏற்றங்கள் கொடுக்கும். ஸோ மெயினா நீங்க முருகனை முடிச்சுக்கங்க. அவர் டப்புன்னு ஒரு சில விஷயங்களை சரி பண்ணி கொடுத்துருவார். லைட் கிரே கலர் யூஸ் பண்ணுங்க. நல்லா இருக்கும். மீன ராசியில் மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு செம்ம சண்டை, சச்சரவு, கன்ஃபியூஷன், பிரச்சனை, கோவம், அலர்ஜி, அதாவது கொஞ்சம் கூட ரெஸ்ட்லெஸ்னஸ். அதாவது யாரோ ஒருத்தர் சம்மந்தம் இல்லாம எங்கேயா பேசினா கூட நமக்கு கோவம் வரும். பஸ்ல போன்ல யாராவது பேசிட்டு போவாங்க, உடனே அவனே சண்டை போடுறது, இந்த மாதிரிலாம் நடக்கும். மெயினா வயிறு உபாதைகள், ஒரு சில பேருக்கு செலவுகள், இல்லைன்னா கோவம், இது எல்லாமே சேர்ந்து வரக்கூடிய நாளா இருக்கு. என்ன பண்ணணும்? பொறுமையா தான் இருக்கணும். வேற ஆப்ஷனே கிடையாது. ஒரு 2.5 மணி நேரம் மட்டும் உச்ச கட்டத்துல இருக்கும். ஸோ நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிக முக்கியமா சொல்லணும்னா சுப்பிரமணிய வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். இன்றைய நாள் எல்லாருக்குமே எல்லா விதத்திலுமே நன்மைகள் மட்டும் நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீ நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களாணி பவந்தோணுகம். நன்றி. வணக்கம். இது போன்ற தில பலன்கள், வார பலன்கள், மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க.